வணக்கம். இது உங்கள் யூ ஸ்டார். வெயிட் லாஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிற இளைஞர்கள் உட்கார்ந்துக்கிட்டே பயிற்சி போடலாம். தொடையில் இருக்க தேவையற்ற ஃபேட்டை குறைச்சிடலாம். சைடு ஃபேட்டு, தொந்தி மூணுமே ரொம்ப ஈஸியாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஒரு உட்கார்ந்துக்கிட்டே போடுற பயிற்சி தான் ரொம்ப அற்புதமான பயிற்சி. ஒரு ஸ்ட்ராங்கான சேரில் உட்காந்துக்குங்க. இப்போ காலுக்கு பயிற்சி வேணும் அப்படின்னா சாதாரணமாக இப்படி பண்ணால் போதும். இதையே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கால் கொஞ்சம் மேலே வரணும். மேலே வரும்போது இந்த சேரில் கேர்ஃபுல்லாக உட்காந்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்படி உட்காந்துக்கலாம். முதுகை முடிஞ்ச அளவு நேராக வச்சுக்கோங்க. கால்களை தூக்கும்போது மட்டும் கொஞ்சம் ஹைட்டில் போகணும். இப்படி ஹைட்டில் போகும்போது தான் இந்த சைடு ஃபேட்டை பிடிச்சி இழுக்கும். அந்த இடத்துல லேசான பெயின் கூட உண்டாகும். ஆனால் ரொம்ப ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். பயிற்சி போட்டுக்கிட்டே இருக்கணும். நல்ல ஸ்ட்ராங்காகவும் உட்காந்துக்கணும். இளைஞர்கள், பெரியவங்க யாரால முடியுமோ செய்யலாம். ரொம்ப ஹைட்டு போக முடியல கால் அப்படின்னா முடிஞ்ச அளவு போகலாம். இப்படி போகும்போது இந்த இடத்துல உள்ள சைடு தொந்தி ரெண்டுமே குறைய ஆரம்பிக்கும். காலை அதி வேகத்தில் தூக்குறதுனால என்ன ஆகுதுன்னா துடைப்பகுதி குறையும். அப்படியே அடுத்தது இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு அப்படியே லேசாக தூக்கும் பொழுது ஒரு சின்ன கிளாப். அதே மாதிரி இந்த காலுக்கு 15 போடுங்க. ஒரு 3 தடவை ஒரு 5 நிமிஷம் கேப் போடுங்க. ஒரு 15 போட முடியும், 10 தான் போட முடியும்னா 5 நிமிஷம் கேப் போடுங்க. அடுத்தது அது மாதிரி 2 காலுக்கும் செய்யணும். அடுத்தது இப்படி பின்பக்கம் லேசா கையை வச்சுக்கோங்க. காலை இப்படி மேலே வரும்பொழுது இப்படி இது மாதிரி செய்யும்போது வெயிட் லாஸ் கிடைக்கும், தொந்தி குறையும், சைடு ஃபேட்டு குறையும், துடைப்பகுதியில் உள்ள தேவையற்ற கொழுப்புகள் குறையும். பயிற்சி இது.